நான் யார்? எனது உண்மையான அடையாளம் எது? நம் மனித உடல்கள் அநேகமாக ஒரே பாணியில்தான் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் நம்மிடையே மிக துல்லியமான வித்தியாசங்கள் உள்ளன. மனிதர்களில் எவருமே இரட்டை பிறவியானாலும் முழுமையாக ஒத்திருப்பதில்லை. பார்க்க ஒன்று போல் இருந்தாலும் இருவரிடமும் தனித்தன்மை உண்டு. வெறும் முக வித்தியாசங்கள் மட்டுமின்றி நமது குரல்கள், நிறம் போன்றவை நம்மை வித்தியாசப்படுத்துகின்றன. கண்களுக்கு புலப்படும் நம் உடல் முழுமையான நம்மில் ஒரு அங்கம்தான். அது நமது நிஜ அடையாளம் அல்ல. நமது பௌதீக சுயத்தை விட இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளன. எண்ணற்ற வகை படைப்புகளாக இருந்தாலும் அனைத்து சிருஷ்டிகளும் பெருமளவில் ஒரே பாணியை கடைபிடிக்கின்றன. நமது தனித்தன்மையை பொறுத்தமட்டில் பனிப்பாறையின் உதாரணத்தின் மூலம் சுயத்தின் பல்வேறு அம்சங்களை புரிந்து கொள்வது சாத்தியம். கடல் அலைகளுக்கு மேலே பனிப்பாறையின் உச்சி மட்டுமே தெரிகிறது. எஞ்சியுள்ள கீழ்ப்பகுதி கண்களுக்கு புலப்படாதல்லவா? நமது சரீரம் நமது உண்மையான ஜீவிதத்தின் பனிப்பாறை உச்சியை போன்றதே தவிர வேறல்ல. இருப்பினும் சரீர ஜீவிதத்திற்காக நமது 90% நேரத்தை செலவழிக்கிறோம். இதய நிறைவு தியானத்தை மேற்கொள்ளும் போது நாம் நமது உண்மையான சுயத்தின் உள்முக மற்றும் பரந்த அம்சத்தின் மீது அக்கறை கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அது அந்த கண்ணிற்கு புலப்படாத நமது 90% பகுதியாகும். கண்ணுக்கு புலப்படாத எனது 90% எது? அது எங்குள்ளது? உதாரணத்திற்கு, ஒரு பொருளின் திரவ, வாயு மற்றும் திட வடிவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு உடல் திட அம்சத்தை போன்றது. அவ்வாறாயின் ஒரு தர்க்க ரீதியான கேள்வி எழுகிறது. எனது 10% தான் கண்ணுக்கு புலப்படும் ஸ்தூல வடிவில் உள்ளது என்றால் எனது எஞ்சிய 90% எங்குள்ளது?